ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கடன் படாதிருங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கடன் படாது இருங்கள். வாங்கள் தேவன் என்ன சொல்கிறார் என்று விசுவாசத்துடன் நாம் கேட்போம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நாம் அன்பை தவிர வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள். யார்கிட்டையும் ஒரு பொருளோ ஒரு பணமோ ஒரு இடமோ ஒரு உடையோ ஒரு உணவோ இவை யாது ஒன்றிற்கும் நாம் கடனாளிகளாக இல்லாமல் அன்பு மற்றும் கடனாளிகளாக இருப்போம். அதாவது நீங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்படி கூறும்போது நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாது ஒன்றிலும் கடன்படாதிருங்கள். இப்பொழுது நாம் அநேக காரியங்களில் கடன்பட்டு இருக்கலாம். நாம் வேலைக்கு செல்கிறோம், போதுமான வருமானம் இல்லாமல் நம் தேவைகள் அநேக இருக்கிறதுனால் நாம் அநேக காரியங்களுக்கு கடன்பட்டு நாம் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுகிறோம். அது பின்னாடி பல பிரச்சனைகளை தரும். கடன் வாங்காதிருப்பாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நீ அநேக கடன் கொடுப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிந்திருந்தும் நாம் அதை மீறி நாம் செயல்படும் போது நாம் சோதனைக்கு உட்படுகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நம்மளுக்கு சத்தியம் சொல்கிறது, கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேகரில் கடன் கொடுப்பாய் என்று சொல்கிறார். அப்போ இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? கடன் படாதிருப்பாய், கடன் படாதிருப்பாய். அன்பை தவிர வேறொன்றிற்கும் கடன் படாதிருப்பாயாக. பிறரிடத்தில் நீ அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் இன்றைய தேவனுடைய வார்த்தை கேட்டபடி விசுவாசிக்கிற பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் அன்பை தவிர வேறொன்றிற்கும் கடன்படாதிருங்கள். தேவன் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிறரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க பிறனிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நடப்போம். தேவன் நிச்சயமாகவே இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்வார். விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அது நடக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை அகன்று போனால் போய்விடும். நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி நீங்கி போ என்று சொன்னீங்கன்னா நீங்கி போய்விடும். நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் எந்த பிரச்சனையில் கடன்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என்னை விட்டு அகன்று போ என்று சொன்னீங்கன்னா நிச்சயம் போகும். விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் நம்மிடத்தில் வருவது எல்லாமே பாவம் என்று சத்தியம் நமக்கு சொல்கிறது. பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் நம்மிடத்தில் வருவது எல்லாமே பாவம். இன்னைக்கு அநேக சோதனைகள், வேதனைகள், கடன்கள் இருந்தாலும் நீங்கள் விசுவாசிங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அன்பை தவிர வேறு ஒன்றிற்கும் கடன் படாதிருங்கள் என்று சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே தேவன் உங்களையும் என்னையும் எந்த காரியத்துக்கும் கடனில் சிக்க வைக்காம தேவன் நம்மளை பாதுகாப்பார். அன்பா இருப்போம். நாம் பிறரிடத்தில் அன்பு கூறும்போது நாம் தேவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைகள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கேட்கும்போது அதை விசுவாசிக்கும் போது தேவன் நம் வாழ்க்கையில் அப்படி செய்கிற வல்லவராயிருக்கிறார். நாம் தேவனை மகிமைப்படுத்த தேவன் நம் வாழ்க்கையில் பல சிறையிருப்புகளை அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆமென் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவநாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து அவர் பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ.
God bless you.